कलर अलग अलग के ना गंगा यमुना नहीं बारिश में இங்கே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்கணுமாமா. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் தான். நம்ம இங்கே வந்து அடித்து பேசி அமௌண்ட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபேமிலியாக 5 பேர் வந்திருந்தோம். 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3600 கிட்ட கேட்டாங்க. 20 ரூபாயை வாங்குறாங்க. ஆனால் எங்ககிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு 200 ரூபாய் கேட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து பேரம் பேசுறதை பொறுத்து எல்லாமே இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து அலகாபாத்தில் இருக்கோம், பிரயாக்ராஜில் இருக்கோம். அண்ட் இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக திரிவேணி சங்கமத்தில் இருக்கோம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் நாம் வந்து கங்கா நதி, யமுனா நதி 2 நதியும் சேர்கிற இடத்துல போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதின்னு ஒன்று உண்டாக போகுது. ஸோ அந்த 3 நதியும் சேர்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் எங்கள் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மழையும் பெஞ்சதும் நாங்கள் ரொம்பவே யோசித்தோம் போட்டிங் இருக்குமா இல்லையா அப்படின்ட்டுன்னு. பார்த்தா இங்கே போட்டிங்கு அலோவ் பண்ணுறாங்க. நேற்று தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கயாலாம் முடிச்சுட்டு நைட்டு அவுரங்காபாத்தில் நான் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே அலகாபாத் வரத்துக்கே எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அண்டு இன்றைக்கி மார்னிங் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இந்த ஒரு போட்டிங் கொண்டு இருக்கும். ஸோ இங்கே அலகாபாத்தில் மெயின் என்னென்னா வந்து திரிவேணி சங்கமம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் டெம்பிள் இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு டெம்பிள் இருக்கும். ஸோ அது மட்டும்தான். அண்ட் இங்கே வந்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அந்த திதி தர்ப்பணம் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களும் இங்கேயும் இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கங்கா நதி, யமுனா நதி சேர்கிற இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர போகிறோம். இங்கே போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டு இருக்குது, பெடல் போட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட்டு மட்டும்தான் இருக்குது, மோட்ரு போட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பெடல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம இங்கே வந்து அடித்து பேசி அமௌண்ட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபேமிலியாக 5 பேர் வந்திருந்தோம். 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3600 கிட்ட கேட்டாங்க. ஒரு ஆளுக்கு 6 rupeesன்னு சொல்லிட்டு 600 ரூபான்னு சொல்லிட்டு 3000 கிட்ட கேட்டாங்க. இன்னொருத்தர் 3500 கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அடித்து படித்து பேசி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1500க்கு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். அண்ட் அங்கேயுமே பூஜையிலேருந்து எல்லாம் நடக்கிறது இருக்குன்றாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு குளிச்சுட்டு அந்த கங்கா நதி, யமுனா நதி சேர்கிற இடத்துல கேனில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நல்ல வேலை மழை இல்லை கைஸ். மழை இருந்திருந்தால் இந்நேரம் போட்டிங் சில டைம் தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. மழை இருந்தால் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மழையாக தான் இருந்தது. நல்ல வேலை போட் ஏறினக்கப்புறமேட்டு மழை இல்லாமல் இருக்குது. அண்ட் இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் அலோவ் பண்ணல அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. சார் நதியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலர் அலக் அலக்கேனா கங்கா யமுனா நகி बारिश में ओ स्नान करके आओ, अपने नाव को बैठ के पूजा कराओ, जल भरो, उस पर नहा. जगह भी नहीं है, जगह भी नहीं है ना, इसी नाव पे होगा. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்கணுமாமா. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போட்டும் அப்படியே நடுவில் சேர்த்து வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கட்டை மாதிரியே வச்சுருக்காங்க. ரொம்ப டீப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே 4 பக்கமும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கட்டை மாதிரி வச்சு இங்கே தான் குளித்தோம். அங்கே போட்டுக்கு 1500, இங்கே 5 பேர்த்துக்கு வந்து 150. சில பேர் 20 ரூபாயை வாங்குறாங்க. ஆனால் எங்ககிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு 200 ரூபாய் கேட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து பேரம் பேசுறதை பொறுத்து எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பூஜைக்கு எல்லாமே இங்கே இருக்குது. தேங்காய், அப்புறம் என்னமோ இங்கே பூஜை பண்ணுறவங்களுக்கும் இங்கே ஏதோ இருக்குமாட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பேசுகிறீங்க அப்படிங்கிறத இங்கே பாலும் கொடுக்குறாங்க. கங்கா நதிக்கு ஊற்றுறோன்னா ஊற்றிக்கலாம், சரஸ்வதி நதிக்கு, யமுனா நதிக்கு ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். பாலும் இங்கே கொடுக்குறாங்க. இருட்டிட்டு வருது பாருங்கள். எல்லா பக்கமும் இதே மாதிரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்டும் சேர்ந்து அங்கே குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம். அதுக்குமே பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் அதாவது அங்கேருந்து போட்லேருந்து நடுவில் வந்துடுவாங்க. வந்து ஒவ்வொரு பக்கம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்டும் சேர்ந்து அங்கே நடுவில் குளிக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இது गंगा यमुना सरस्वती तीन रिवर. तीनों नदी. कलर अलग अलग. जनवरी के महीने में कुंभ मेला लगे. कुंभ मेला, हाँ, तब आने का सर. कलर अलग अलग है. दोनों अलग अलग है. कुंभ मेला 15 किलोमीटर रेंज रहता है. 20 किलोमीटर. हाँ, 20 रेंज. ओ 20 किलोमीटर. ओ खुला ये भरा रहता है. बहुत दूर तक रहता है. बहुत दूर. तो जो काला काला दिख रहा है ना, वो देखो अब पुल के आगे पास में हो काला काला, उधर से पूरा उधर तक रहता है. पूरा नदी है.
गंगा नदी इधर से, हाँ यमुना इधर से, यमुना इधर से, ओ गंगा इधर, यमुना इधर, हाँ ओ सरस्वती अदरिच सरस्वती अदरिच, ओ बीच में हनुमान टेम्पल है हनुमान का है। ये सामने अभी गाड़ी से आना उसके है बाद वो बगीचा है ना इसका, सिटी में है सिटी में शक्तिपीठ वो ये इंदिरा जी क्या कर रहे हैं? वो वहीं भाई आगे वो साइड सीन आपको कराएगा गाड़ी वाला இத்தனை போட்டு வந்தாலும் கிளாஷ் ஆகாத மாதிரி கரெக்டாக ஏதோ ஏங்கிறாங்க, அவங்களும் ஏங்கிறாங்க. பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் லெஃப்ட் அடிக்கிறாங்க, இவர் ரைட் அடிக்கிறாங்க. இத்தனை போட்டு உள்ள ஆனால் எதுவும் பெருசாக கிளாஷ் ஆகாமல் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக முடிச்சுட்டு கரைக்கு வந்துட்டுருக்கோம். சரியான மழை, நல்ல வேலை. என்னடா நம்ம திரிவேணி சங்கமத்தில் முடித்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா காட்டுறேன்னு பார்க்காதீங்க. திரிவேணி சங்கத்தில் வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்லேருந்து செம்ம மழையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பி காரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அயோத்தியா வந்துட்டோம். அயோத்தியா அப்படியே சும்மா ஜேன்னு இருக்குது காய்ச்சி. இங்கே அப்படியே அவ்வளோ கூட்டங்கள். அப்புறம் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் அயோத்தியா கேட்டு மெயினில் இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரைக்கும் அந்த ராமரோட ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு அந்த தூண்கள் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்கவே நல்லா கலன்னு இருக்குது கைஸ். மெயினாக இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி தோணுது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம வாரணாசிலையும் சரி, கயாலேயும் சரி, அலகாபாத்லேயும் சரி, ஃபுட்டுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஃபுட்டு கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து ஒரு 11 மணிக்கு கிளம்பியிருப்போம். 11 மணிக்கு கிளம்புனதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் ஒரே ஒரு ஹோட்டலையே பிடிச்சோம். வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தேடி கிடைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸே இல்லை. ஃபுட்டேங்கிறது அது எங்கே என்னன்னே புரியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 3 to 4 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாபாவில் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 கிட்ட நாம் வந்து அயோத்தியா ரீச் ஆகிருக்கோம். நாம் திரிவேணி சங்கமத்தில் போட்டிங் போனோம், குளித்தோம். அதுக்கப்புறம் ஹனுமான் டெம்பிள் போகிற மாதிரி பிளானில் இருந்தது. ஆனால் ஹனுமான் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல, ஃபுல்லாக மலைங்கிறதுனால எங்களால் வந்து மலையிலேயே நனைஞ்சிட்டு கோவில்னால் அது நிறையா படிக்கட்டு ஏறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கே ஹனுமான் டெம்பிள் இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு டெம்பிளும் இருக்குன்னாங்க. பட் நாங்கள் அங்கெல்லாம் வந்து எங்கேயுமே இல்லை. பல திரிவேணி சங்கமம் போனோம். அங்கே கங்கா நதி, யமுனா நதி சேர இடத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 11:30 கிட்ட கிளம்பணும். இங்கே கரெக்டாக 5 o'clock வந்தோம். நியர்லி 5 hours கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஜெர்னியே இருந்தது நம்ம அலகாபாத்லேருந்து இங்கே அயோத்தியாவுக்கு வரதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயோத்தியா சீரியஸில் சந்திப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோவில், அப்புறம் சாராயி ரிவர் அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அண்டு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தங்கியிருக்கிற ஹோட்டலில் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ அட்லாஸ்ட் ராம ஜென்ம பூமி வந்துட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா என்னென்ன கோவில் போனோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவில் சந்திப்போம், அயோத்தியா வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை.